மாதிரி வந்தது. டாக்டர் முதலாவது, ரெண்டாவது எனக்கு வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு மயூரன் அண்ணா, அதுக்கு பிறகு லோஜி அக்கா, பிரகாஷ் அண்ணா அவங்கள ஓட் வந்தது. ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்குது. சைக்கிள் கட்சியில் எலெக்ட் ஆன ஆளை விட எனக்கு ஓட்ஸ் கூடன்றதுல எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன சீட் ஒன்றுன்றதால எனக்கு டாக்டருக்கு போயிட்டுது. அதில் ஹாப்பி. ஒரு முதலாவது என்பிபிக்கு 2 அங்கால ஒன்று வந்திருக்கு. எங்களோட ஓட் எலெக்ஷன் படி சந்தோஷம். எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி நான் கவலைப்படல. அதனால அப்படி டாக்டர் நான் சொல்றேன், எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு சொன்னா நான் அவருக்கு பின்னுக்கு இருந்து வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். சட்டத்திலையும் சட்ட ரீதியாகவும் சரி, அவர் சொன்ன மாதிரி ஒரு லீகல் லோயராக இருக்கட்டும் அல்லது ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அவர் தெரியும் தானே, நாங்கள் சொல்கிறத அவர் சொல்ல மாட்டார் யூடியூப்புக்கு. அந்த ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை போகிறதுக்கு. இந்த 5 வருஷம் அவர் நின்றா அது ஸ்ட்ராங்காக இருக்குமென்றதான் இந்த ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. எல்லாருடைய கருத்தும் வந்தபடியா இப்ப நீங்கள் கடந்து வந்த பாதை எல்லாம் ஒரு சின்ன இனி போக போறது எல்லாம் பெரிய ஒரு அந்த இடத்துல மக்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட தெரிவிச்சுன்னா டாக்டர் ஒரு நல்ல 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 மாதிரி கொண்டு போய் வழிநடத்தணும். இவ்வளவு காலமும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை கடந்து வந்தது இப்ப 106 நாள் 5 நாள் அந்த நாள் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இனி சந்திக்க போறதோட பெருசா இருக்க போகுது. அந்த நேரத்துல டாக்டரோட கூட இருந்து டாக்டர் ஒரு நல்வழிப்படுத்துறது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. மக்களுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, முதல் மாதிரி நீ இருக்க மாட்டேன்றதுல எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணினான். இனி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மூவ் பண்ணணும், பழைய அர்ச்சுனா ராமநாதன் எல்லாமே இனி எம்பி அர்ச்சுனா ராமநாதனா ஆக்டிவா இருக்கணும். அதுக்காக வந்து பப்ளிக் கிட்ட நாங்க எங்களோட பவரை காட்டி நடக்கிறதுன்றது இல்லை. நிறைய விஷயங்கள்ல வந்து கோவப்படுறதை மாற்றிக்கொள்ளணும்ன்றதில் நான் முக்கியமாக கருத்துல முன் வச்சேன்னா, வேற ஒன்றும் இவரில் மாற்றுறதுக்கு இல்லை. நல்ல குணம் படைச்சவர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மக்களுக்கு 100% நல்ல அவ்வளவு விஷயங்களையும் எடுத்து செய்வேன். பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்குன்றதை நான் நேற்று அறிஞ்சு கொண்டேன். நான் அதொண்டுதான் இப்ப எங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்குது. வேற பிரச்சனையும் இல்லை. நான் முதலாவது போறேன்னு சொன்னா ஒரே விஷயம் தான். பெண்கள் சம்பந்தமா முதலாவது சமூக வலைத்தளங்கள் தாக்குதல முதலாவது நிறுத்துவேன். அதை நிப்பாட்டினா தான் எல்லாரும் முன்னுக்கு வருவாங்க. ஸோ அதை நாங்கள் முதலாவது கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் பெண்கள தலைமைத்துவம் முன்னுக்கு வருமன்றதுல நோக்கா இருக்கிறதால அதில் இந்த ஃபோக்கஸ் முதலாக இருக்கும். சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும். லெஜிஸ்லேஷனில் வந்து அவதூறு, சைபர் கிரைம்ஸ் என்னதான் லோஸ் இருந்தாலும் அதில் இம்ப்ளிமெண்ட், அதில் பனிஷ்மெண்ட் லெவல்களை வந்து நாங்கள் கூட்டி கொள்ளணும். அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். அது சம்மந்தமாக நான் டாக்டர்டையும் கதைச்சிருக்கிறேன். நான் வர மாட்டேன் இந்த 2 வருஷம். எந்த கொள்கையில நான் முதலாவது விரும்புறது ஒன்றை இதை எடுத்து டாக்டருக்கு வந்து போராளிகளுக்கு செய்யணும்ன்றது முதலாவது கொள்கையில இருக்கிற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை நடத்தணும்ன்ற ஒரு ஆசை. ஸோ இதையும் ஒருக்க முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன்னா அதுதான் என் முதலாவது விஷயமா இருக்கும். ஓகே, சார்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வயசு குறைவு, உங்களுக்கு இளம் வயதிலே பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கிறீர்கள். அட்வான்ஸா உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம். அதோட இன்னொன்று, புலம்பெயர் உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். அது இந்த கேள்வி கேட்காதால அதை நான் சொல்ல மறந்துட்டேன். புலம்பெயர் உறவுகள் ஒரு கேள்விகள் வைக்கிறேன் இல்ல. உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க. முக்கியமா பெண்கள் எனக்காக குரூப் எல்லாம் ஓபன் பண்ணி டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு நிறைய விமர்சனங்கள் வரைக்கும் டார்கெட் பண்ணி எனக்காக ஃபேக் ஐடிஸ் எல்லாம் திறந்து அவங்களுக்குமே தனிப்பட்ட ரீதியில தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க அவங்களோட ஃபேமிலி பிக்சர் எல்லாம் எடுத்து அவங்கள ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரினா ஃபேக் ஐடிஸ் இருந்து எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லா புலம்பெயர்வுகளுக்கு நன்றி. மெயினா எல்லா புலம்பெயர்வுகளுக்கு நன்றி. அடுத்தது எனக்காக ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி. மழையா இருக்கிறதால நான் தேங்க்யூ.
சரி என்ன ஓகே தேங்க்யூ அடுத்த மாதிரி இதோட போகிறோம் கிட்டத்தட்ட 18-20 மாற்றி ஆகும் நாங்களும் உள்ள இல்லை தேங்க்ஸ் தேங்க்ஸ் அல்ல அது பெரிய உதவி தேங்க்ஸ் சரி ஓகே அதில் சரி ஓகே